அனைவருக்கும் இணைய வணக்கம். வானில் பொழி பெய்தும் மழை மேகம் கிழித்தோடி பூனற்பறை சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றம் ஆநீர் பொழி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகேத்த தேநீர் பொழி மொழியாளுடன் மேயாம் திருநகராம் ஆரி வாழ்ந்த பரம்பில் பிறந்த இந்த பரம நடராசனின் பண்பான வணக்கங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். இன்று மிக அற்புதமான நாள். 27/7/2026 திங்கட்கிழமை. ஒரு 10 நாட்களுக்கு பின்பாக இந்த நிகழ்வு மீண்டும் தொடர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இந்த நிகழ்வில் சான்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுடைய தொடர்ந்து பணியாற்றி வந்து இருக்கின்ற ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்துடைய நிறுவனர் அருமை சகோதரியார் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இந்த அருமையான நிகழ்வை நெறியாளுகை செய்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய திருக்குறள் அசோகன் சாமியுலை அவர்களுக்கும் அருமையானதொரு பின்னூட்டம் கொடுப்பதிலே வல்லவராக விளங்குகின்ற, அவர் பின்னூட்டத்திற்காகவே வந்து சேரணும் என்ற ஒரு நிலைப்பாடோடு நான் அவளாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அவருடைய அந்த பின்னூட்டத்தின் தலைமகனாக விளங்குகின்ற அருமை ஐயா முனைவர் எவாஞ்சலின் மனோகரன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு நண்பர் பாசத்திற்குரிய கவிஞர் சின்னா சர்புதீன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே வந்திருக்கின்ற கந்தனையா அவர்களுக்கும், பிரபாகரன் அவர்களுக்கும், சித்தாந்த ரத்னம் தனலட்சுமி நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த பணியா இருந்தாலும் திரைப்பட திறம்பட செய்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் அறத்தான் வருவதே இன்பம் என்ற கொள்கைப்படி, அந்த நிலைப்பாட்டின்படி இன்று வியக்கத்தக்க இந்த சான்றோர் அகவையில் நான் ஒரு மாணவனாக உங்களிடையே உரையாற்றுவதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இன்றைய தலைப்பு மூலனும் தாசனும். 2 நாட்களுக்கு முன்பாக அருமை சகோதரியிடத்தை தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுது என்ன தலைப்பு என்று கேட்டார்கள். எனக்கு அப்போது என்ன தலைப்பை கொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மறுநாள் காலையில் பணிகள் நிறைய இருந்தாலும் கூட என்ன கொடுக்கலாம் என்பது மூலனும் தாசனும் என்று அந்த தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். ஐயா அசோகன் ஐயா கூட இப்ப சொன்னார்கள், மூலனும் தாசனும் என்கின்ற பொழுது பாரதியும் பாரதி தாசனையும் ஐயா பேசப் போகிறார் என்று சொன்னார்கள். தாசன் என்பது ஒரு யார் மேல் நாம் மிக மிகுந்த மரியாதையும் விருப்பமும் கொள்கை பிடிப்பும் கொண்டிருக்கின்றோமோ அவர்களுடைய பெயரை சேர்த்து நம்முடைய பெயரை இணைத்து தாசன் என்று வழங்குவது ஒரு இலக்கிய மரபிலே இன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே மூலனும் என்பது யாராக இருக்கும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது. தாசன் யார்? பாரதி இருக்கின்றான். பாரதிக்கு அடுத்து அவன் வழி பின்தொடர்ந்தவர்களிலே வேற யாரும் வைக்காததை பாரதிதாசன் கொண்டான். பாரதிக்கு அடுத்து அவனுடைய பெயரை பாரதிதாசன் கொண்டான். அதன்போது மிகச்சிறந்த கண்ணன் மேல் பக்தி கொண்ட மீரா அம்மையார் கூட அப்படித்தான் தன்னுடைய பெயரை மாற்றி சொன்னதாக ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது. அதை போலதான் கண்ணதாசன் கண்ணன் மீது மிகப்பெரிய ஒரு அன்பை கொண்டவன், அவனை காதலித்தவன் கண்ணதாசன். அதனால் அவன் கண்ணதாசன் என்று பெயர் பெற்றான்.
இப்படி பல செய்திகள் நமக்கு இருந்தாலும் கூட இன்றைய தலைப்பிலே திருமூலனும் கண்ணதாசனும் என்ற ஒரு வெளிப்பாட்டின் நிலையில் இந்த தலைப்பு மூலனும் தாசனும் என்று நான் இங்கே தலைப்பிட்டிருக்கின்றேன். திருமூலரும் கண்ணதாசனும் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தவர்கள் என்றாலும் வாழ்வின் நிலையாமை, இறையொருள் மற்றும் மனித மனத்தின் தத்துவங்களை எளிய தமிழில் அந்த கவிதை வரிகளில் மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் இருவருக்குமே மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு. இதை ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால், இன்று சென்ற மாதத்திலிருந்து கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா கொண்டாடவிருக்கின்ற இந்த வேளையில் அவரை பேசுவது என்பது நம்முடைய தளத்தை சால சிறந்ததாக இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். இருவருக்குமே மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு. ஒருவர் ஆன்மீக நெறியை மந்திர சுடராக தந்த சித்தர், மற்றொருவர் அந்த தத்துவங்களை திரை இசை பாடல்களாக மக்களிடம் கொண்டு சேர்த்த கவிஞர். திருமூலர், கண்ணதாசன் ஆகிய இருவரின் பாடல்களும் தமிழ் இலக்கிய உலகில் இருவேறு காலகட்டங்களின் மகத்தான கருவூலங்களாக நான் பார்க்கிறேன். அமைப்பிலும் காலத்திலும் வேறுபட்டாலும் மனித வாழ்க்கையின் உண்மைகளை எளிய தமிழில் ஆழமான தத்துவார்த்த பார்வையோடு வெளிப்படுத்துவதில் இருவருக்கும் இடையே ஒரு நூலிலை பிணைப்பு இருக்கிறது. திருமூலர் சைவ சித்தர் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ கடல். நான் அடிக்கடி சொல்வதும், திருமூலரை நீங்க எந்த விதமான மதத்திற்குள்ளும் நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது என்பதை நான் மிக தெளிவாக இருக்கின்றேன். ஏன்னா திருமூலர் மதத்திற்கு அப்பாற்பட்டவர். சிந்தனைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் மனங்களை நேசித்தவர், மனித நேயத்தை நேசித்தவர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் எழுதி பல பாடல்களை நமக்கு தந்து சென்ற மிகப்பெரிய சித்தர். சிவபோ யோகத்தினுடைய சிகரம், தமிழ் ஆகம உலகிற்கு வழிகாட்டிய ஒரு தத்துவ கடல். சைவ சித்தாந்தத்தின் மூலாதார நூல்களில் ஒன்றான திருமந்திரத்தை நமக்கு அருளி செய்தவர் திருமூலநாயனார். சாதி மத எல்லைகளை கடந்து இறைநிலையை மிக எளிய அதே நேரத்தில் ஆழ்ந்த தத்துவ வரிகளால் வெளிப்படுத்திய ஒரு அற்புத சித்தர் இவர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பட்டி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பெற்ற பற்ற தலைப்படும் தானே தலைப்படும் தானே. சைவ திருமுறைகளில் 10ஆம் திருமுறையான திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். யோகம், மருத்துவம், ஆன்மீகம், மனிதநேயம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நமக்கு தந்தவர் திருமூலநாயனார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உன்னத கருத்து சிந்தனையை உலகிற்கு உறக்கச் சொன்னவர் திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று கூறி மனிதநேயமே உண்மையான ஒரு ஆன்மீகம் என்பதை வெளிப்படுத்தியவர் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று உடலையும் உயிரையும் பேணுவதின் முக்கியத்துவத்தை யோக நெறியிலேயே தந்தவர் நமக்கு திருமூலர்.
இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சித்தருடைய தத்துவங்களை காலத்தை கடந்தவன் கவிஞன். காலத்தை கடந்தவன் என்பதை விட காலத்தை வென்ற கவிஞனாக நான் கண்ணதாசனை பார்த்தேன். கவிஞர் கண்ணதாசன் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கவிஞராக திகழ்வதற்கு அவருடைய தனித்துவமான எழுத்து நடையும் மனித வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆழமான புரிதலுமே முதன்மை தத்துவங்களாகும். அதனால்தான் அவர் காலத்தை வென்ற கவிஞன் என போற்றப்படுகிறார். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? திருமூலர் யார் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லிவிட்டோம். ஆனால் கண்ணதாசன் ஏன் காலத்தை வென்ற கவிஞனாக இருக்கின்றார்? எளிமையில் பொதிந்த தத்துவம், மனித உணர்ச்சிகளின் உளவலாவிய நன்மை, இலக்கிய ஆழமும் ஆன்மீக பார்வையும், தோல்விகளை தவறுகளையும் ஒப்புக்கொள்கின்ற ஒரு துணிச்சல், வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல், எளிமையில் பொதிந்த தத்துவம், கடினமான இலக்கிய சொற்களை பயன்படுத்தாமல் சாமானிய மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய தமிழில் வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவங்களை விளக்கியவர். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ போன்ற அந்த வரிகள் இருக்கிறது. அது மனித வாழ்வின் நிலையாமையை மிக எளிய முறையில் உணர்த்துகின்றன. அன்பு, கோபம், பிரிவு, விரக்தி, ஏமாற்றம், மகிழ்ச்சி, தியாகம் என மனித மனம் சந்திக்கின்ற அத்தனை உணர்வுகளுக்கும் அவர் வரிகளால் வடிவம் கொடுத்தார். காலங்கள் மாறினாலும் மனித உணர்வுகளை மாறுவதில்லை என்பதால் எந்த ஒரு தலைமுறையினரும் அவருடைய பாடலோடு தம்மை எளிதாக பொருத்திக் கொள்ள முடிகிறது என்றால் மிகையாகாது. சங்க இலக்கியங்கள், திருக்குறள், கம்பராமாயணம், தமிழ் பக்தி இலக்கியங்கள் ஆகியவற்றிலே ஆழ்ந்து தேய்ந்தவர் கண்ணதாசன் அவர். தன் சொந்த வாழ்க்கையின் அனுபவங்கள், ஏமாற்றங்கள், அதன் வழியாக ஏற்பட்ட அந்த வீழ்ச்சிகளிலிருந்து பெரும்பாலான தத்துவங்களை எழுதினார். அதனால்தான் நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னார். ஒரு தன்னம்பிக்கை, தன்னுடைய தவறுகளை மறைக்காமல் சுய பரிசோதனை செய்து கொண்டவர் கண்ணதாசன் அவர்கள். அதனால்தான் இந்த வரி அவருக்கு மிகச்சிறந்த ஒரு ஆற்றலை அளித்தது. ஒவ்வொரு மனிதர்களும் மன அழுத்தத்திலோ அல்லது சோகத்திலோ இருக்கும் போது ஒவ்வொருவருக்கும் கண்ணதாசன் பாடலே ஒரு நல்ல நண்பனை போல அமைந்திருக்கிறது என்றால் மிகையாக. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஒரு தன்னம்பிக்கை. வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். சொல்லி முடிச்சிட்டார். எல்லா வீட்லயும், எல்லா விஷயத்திலும், ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையினாலே பிரச்சனைகளை சந்தித்துதான் ஆகணும். இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டா முடியுமா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. தனக்கு மட்டும் ஏன் எத்தனை துன்பங்கள் என்று அந்த கலங்குகின்ற அந்த மனிதனுக்கு உலகின் உண்மையை கவிஞர் உணர்த்துகிறார். உன்னை விட ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழும் கோடிக்கணக்கான மனிதர்களை ஒப்பிட்டு பார்த்திருக்கும் வாழ்க்கையை அமைதியுடன் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை என்ற வழியை நமக்கு வகுத்திருக்கிறார். சங்க இலக்கியங்கள் முதல் சித்தர் பாடல்கள் வரை அனைத்தையும் கரைத்து குடித்த கண்ணதாசன் திருமூலர் போன்ற சித்தர்களின் தத்துவங்களை மிக எளிமையான பாடல்களாக இருக்கிறார். திருமூலர் ஞானத்தமிழால் மெய்யியலை போதித்தார். கண்ணதாசன் காணத்தமிழால் அந்த மெய்யியலை சாமானியனும் இதயத்தில் பதிய வைத்த பெருமை அவருக்கு.
இருவரும் தமிழ் அன்னையின் இருவேறு காலகட்டத்தினுடைய ஞான விளக்குகள். திருமூலர் யோக கதவை திறந்து மெய்ஞானத்தை நோக்கி கூட்டிச் செல்கிறார், கையை பிடித்து கூட்டிச் செல்கிறார். கண்ணதாசனோ வாழ்க்கை அனுபவங்களை அலசி மனிதனுக்கு மெய்யறிவையும் ஆறுதலையும் தருகிறார். அதனால்தான் நான் குறிப்பிட்டேன், இருவரும் தமிழ் மொழிக்கு கிடைத்த மிகப்பெரிய தத்துவ கருவூலங்களாக நான் பார்க்கிறேன். எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் அன்பானவனாக இருக்கிறான். இது இறை நெறியாக நான் பார்க்கிறேன். இந்த இறை நெறிப்படி கடவுள் என்பது வெளியில் உள்ள பொருளில் இல்லை. உன்னுடைய அகத்தின் மனம் இருக்கிறது, அந்த மனத்தின் பார்வையில் தான் இருக்கிறார். அகத்தில் தூய்மையும் அன்பும் இருந்தால் உலகத்தின் ஒவ்வொரு தூள்களில் கூட, சின்ன சின்ன துகள்களில் கூட இறைவனை நம்மால் காண முடியும் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்துகிறார். அன்பும் இறைவனும் வேறு வேறல்ல, அன்பே கடவுள் என்ற ஒரு உயர் தத்துவத்தை திருமூலர் நமக்கு சொல்கிறார். அன்பே சிவம் என்று சொல்கிறார். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. கண்ணதாசன் என்ன சொல்றான் தெரியுமா? இறை சிந்தனைகள் மனிதனின் மனத்தை செம்மைப்படுத்துவது, இறை சிந்தனையால் உலகில் அறங்கள் தழைப்பதனையும் மிக தெளிவாக கண்ணதாசன் இந்த பாடலை பற்றி கோடிட்டு காட்டுகின்றார். கோடிட்டு காட்டுவது மட்டுமல்ல, மிக விரிவாக சொல்கின்றான். இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான், அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. இறைவனை எப்படி பெறுகிறது என்று திருமூலர் சொல்கின்ற பொழுது அன்பும் சிவம், அன்பு என்பதுதான் இறைவன் என்று சொல்கிறார். இங்கே அவன் அன்பு இருக்கிறதே, அந்த இறைவனுடைய அன்பு வருவான், அவனுக்கு நமக்கு நல்ல வழிகளை தருவான், அவனுடைய அன்பை பெறுவதுதான் பெரும் கருணை என்று அந்த திரைப்பட பாடலை கண்ணதாசன் சொல்றார். வேண்டுவோருக்கு அருளையும் வணங்கி நிற்பவருக்கு அன்பையும் எல்லா உயிர்களிடத்திலும் கருணையும் அளித்து காப்பவன் இறைவன் ஆவான் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்வான், காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இறைப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். காற்றில் மிதக்கும் ஒளிகளில் இருக்கிறான் இறைவன், கடலில் தவழும் அலைகளிலே இருக்கின்றான். இறைவன் இருப்பதை நான் அறிகிறேன், என்னை அவனே தான் அறிவான். என்ன அழகான பாடல். அன்பே சிவமாவதாரும் அறிகிறான், அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. இறைவன் இருப்பதை நான் அறியேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உயிரினத்தில் மட்டுமன்று பஞ்சபூதங்களிலும் இறைவன் உரைகிறான் என்பதை கவிஞர் தன்னுடைய பாடல்களிலே அந்த இறை நம்பிக்கையை நமக்கு உணர்த்தியிருக்கிறார். கல்லை கடவுளாக நம்புவருக்கு கல் கடவுளாக காட்சியளிக்கிறது. கல் கடவுள் அல்ல என்று நினைப்பவருக்கு அது வெறும் கல்லாகவே தெரிகிறது என்று அந்த இறை தன்மை, இறை நெறியை நமக்கு உணர்த்துகின்றார். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்பார்க்கது உண்டு, இல்லை என்பார்க்கது இல்லை. இறைவன் இருக்கிறான் என்றால் இருக்கிறான். அதை நீ கல்லாக பார்த்தால் கல், அதை இறையாக பார்த்தால் இறைவன் என்று
மிக அழகாக தன்னுடைய திரைப்பட பாடலை கோடிட்டு காட்டிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. திருமூலர் நாடு நகரம் தேடி சரியை நெறியிலே நின்று இறைவனை வணங்கினால் மிகப்பெரிய பணி. அதன் அடிப்படையில் தொண்டு செய்து இறைவனை வணங்கினால் அன்பு முதிரும். அவரவர் உள்ளத்திலும் அப்பெருமான் கோயிலாக கொண்டு விளங்குவான். இந்த நிலையை அவர்கள் எல்லாம் உணர்வார்கள் என்று சொல்கிறார். நாடு நகரமும் நந்திரு கோயிலும் தேடி திருந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின். பாடியா எந்த இறைவனாக ஒன்று சோனத்தான் என்பதற்கு இல்லை, எல்லா மதத்தை சார்ந்த இறைவனையும் நீங்கள் இவ்வாறு நேசிக்கலாம். நாடும் நகரமும் நற்றமிழ் கோயிலும் தேடி திரிந்து என்ன செய்யணுமா? பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வோனே என்று திருமூலர் சொல்கிறார். கல்லிலும் உருவத்திலும் இறைவனை காண்பது பற்றிய திருமூலருடைய மற்றொரு பாட்டு இருக்கிறது. பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம். மிக அழகான ஓமை, இரண்டிய பாடல். பொன்னின் மறைந்தது பொன்னணி பூடனம், தன்னை மறைத்தது தன்கரணங்களாம், தன்னின் மறைந்தது தன் கரணங்களே என்று திருமூலர் இடத்திலே சுட்டி காட்டுகிறார். என்ன ஒரு சிறப்பான செய்தி இந்த பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்னால் செய்த நகையை பார்க்கும் போது அதனுடைய வடிவம் நம் கண்களுக்கு தெரிகிறது. ஒரு நகைக்கடைக்கு போறோம், இல்ல நம்மகிட்ட ஒரு நகை இருக்குன்னா இது பொன், அந்த உருவம் நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த உருவம் இருக்கிறது, அந்த நகையின் உருவம் அதற்கு காரணமான பொன் என்று இருக்கிறது, அது நகைக்குள் மறைந்து விடுகிறது. அந்த நகையை உருக்கினால் வடிவம் போய் பொன் மட்டுமே மிஞ்சும். தங்கத்தை கொடுத்தா நகையை சேரும். அது போல நகையில் பொன்னும் பொன்னில் நகையும் அடங்கும். இன்னொரு இடத்துல இது ஒரு பாடல், ஒரு மரத்தை மறைத்தது மாமதையானு சொல்லி இதே மாதிரி ஒரு பாடல் இருக்கிறது. இங்க திருமூலர் உடலும் உயிரும் என்று சொல்கிறார். இது ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு செய்தி. இந்த பாடல் மனிதன் உள்ளத்தில் உள்ள அந்த ஆன்மாவை, உண்மையான மெய்ப்பொருள், அதான் ஆன்மா எல்லாம் வேற என்ன இல்லை, உயிர் உண்மையான மெய்ப்பொருள். அவனது உடல் மற்றும் மனம் உள்ளிட்ட அந்த கரணங்கள்லாம் சைவ சித்தாந்தத்துல ஒரு பெரிய விஷயமா பாருங்க. ஐம்புலன்கள், சித்தம், அகங்காரம், இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல இதெல்லாம் மறைத்துக் கொள்கின்றன. உடலை நீக்கி பார்த்தால் அங்கே ஆன்மா மட்டும் விளங்கும். மாயையான உலகப் பொருள்கள் ஆன்மாவை மறைத்தாலும் ஞானத்தால் பார்த்தால் எல்லாமே அது இறைப்பொருளாக தோன்றும். மனிதர்களில் இறை நம்பிக்கை உடையவர்களை ஆத்திகவாதி என்றும், நம்பிக்கையற்றவர்களை நாத்திகவாதி என்றும் நாம் குறிப்பிடுகிறோம். இன்றும் அப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம். நாத்திகர்களுக்கு கல்லும் கடவுள் உள்ளான் என்பதை திருமூலர் சொன்னார்ல, கல்லும் கடவுள்ல இருக்கிறது. இதை கண்ணதாசன் என்ன சொல்கின்றான், இந்த நாத்திகர்களுக்கு, அதாவது கடவுள் மறுப்பாளர்களுக்கு கல்லிலும் கடவுள் உள்ளான் என்பதை ஒரு கவிதையை சுட்டி காட்டுவான். கண்ணதாசன் தன்னுடைய தனி கவிதையை சுட்டி காட்டுகின்ற பொழுது, வாசல் படியும் கல்தானே, நாம் வணங்கும் சிலையும் கல்தான், கல்லினால் பேதம் இல்லையடா, அது கண்களில் மாறும் காட்சியடா என்ப. உன் கண்ல தான் அதை கோளாறு இருக்கு. பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம். திருமூலர் சொல்றார்ல, தன்னை மறைத்தது தன் கரணங்களா. நாம் தினமும் மிதித்து செல்லும் இந்த வீட்டில் வாசற்படி இருக்கிறது அல்லவா, அது கல்தான். இன்னைக்கு ஏதோ வேற விதமா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல வாசப்படி, வீட்டு வாசப்படிலாம் கல்லுதான் போடுவாங்க. அதான ஒரு ஆரோக்கியம், ஒரு அறிவியல் சார்ந்த உண்மை அதுல இருக்கிறது.
அதே நேரத்துல கோயிலில் வைத்து நாம் கைகூப்பி வணங்கும் இறைவனின் சிலையும் அதுதானே, அதற்கு வடிவம் கொடுத்துறோமா இல்லையா? அப்ப அடிப்படையான பொருளின் தன்மையில் இரண்டும் எந்த வேறுபாடு இல்லை. ஆனால் அவை ஒவ்வொன்றும் உருவமாக மாறும் பொருளாக மாறுகின்ற போது வேறுபடுகிறது. கல்லுக்குள் எந்தவித பாகுபாடோ அல்லது உயர்வு தாழ்வோ கிடையாது. ஆனால் நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் அந்த வித்தியாசம் நமக்கு தெரிகிறது. இருக்கின்ற படியாக பார்த்தால் அது படி, பக்தி உணர்வோடு பார்த்தால் அது கடவுள். எண்ணம் போல் வாழ்க்கை, மனித சமத்துவம், இரண்டு பேருமே மிகச்சிறப்பாக பேசி கொண்டு வருகிறார்கள். இந்த மனித மனம் இருக்கிறதே, இந்த மனிதம் என்பது ஆன்மாவை சார்ந்தது மட்டுமல்ல. அதிலே இருக்கின்ற அந்த மனம் இருக்கிறதே, அந்த மனம்தான் ஆலயம் என்பதை இருவரும் மிகச்சிறப்பாக நமக்கு உணர்த்துகிறார். மனமே ஆலயம். இப்படி எவ்வளவு அன்பேசும் சொல்லிட்டாரு. கண்ணதாசன் அவனும் சொல்லிவிட்டான் பாடல்களிலே. இந்த மனமே ஆலயம் என்பது தமிழ் மரபிலும் மெய்யியலிலும் மிக ஆழமான ஒரு உயர்வான கருத்தாகும். புறத்தில் கட்டப்படும் கற்கோயில்களை விட அகத்தில் இருக்கும் மனமே உண்மையிலே இறைவன் உறையும் புனிதமான இடமாக இருக்கிறது. நமது ஞானிகள் சித்தர்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது. எல்லா மதத்துக்கும் உரியதாக நான் பார்க்கின்றேன். இறைவன் எங்கே இருக்கின்றான்? இந்த மனத்துக்குள்ளே இருக்கின்றான். அந்த மனம் என்ற ஆலயத்திலே இருக்கின்றான். இறைவனை வேறு எங்கும் நீ தேடி எங்கே போய் தேடிக்கொண்டிருக்கிறாய்? இறைவனை வெளியிலிருந்தும் கோயில்களில் மட்டும் நீ தேடாமல் மனித உடலிலும் மனதிலும் காண்பதுதான் கோயில் என்பதை திருமூலர் சொல்வார். உள்ளம் பெருங்கோயில் ஊடுணம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல். மனிதனின் மனமே மிகப்பெரிய கோயில். அவனது உடம்பே ஆலயம், அவனது வாயே கோபுரவாசல். இதற்கு மிகப்பெரிய சான்று யார் தெரியுமா? 63 நாயன்மார்களிலே பூசலார் நாயன்மார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் மனதால் கோயில் கட்டி இறைவனை கும்பிட்டவர். அது ஒரு பெரிய வரலாறு. இன்னொரு நாளா பார்க்கலாம். இதை கண்ணதாசன் எங்கே தன்னுடைய பாடலை அமைத்திருக்கின்றார். ஆலயம் என்பது வீடாகும், ஆசை வைத்தால் அப்படி சொல்ற. ஆலயம் என்பது வீடாகும், எப்படி ஆசை வைத்தால் அது என்னவாகும்? ஆனந்த மாளிகை போலாகும். எப்படி ஆனந்த மாளிகை போலாகும்? சேவை செய்தால். என்ன அழகா ஆலயம் என்பது வீடாகும், ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும், சேவை செய்தால் என்று கண்ணதாசன் சொல்றார். இந்த வரிகள் வாழ்க்கை, குடும்பம், அது மட்டுமல்ல, மனித உறவுகளுடைய உன்னதத்தை மிக எளிமையாக ஆழமாக விளக்குகின்ற அருமையான இந்த பாடலை கண்ணதாசன் மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார். மனதின் அமைதியையும் தெய்வத்தையும் தேடிச் செல்லும் இடம். பொதுவாக நாம் கோயிலை புனிதமானது என்றும் வீட்டை சாதாரணமானது என்றும் நினைக்கின்றோம். ஆனால் கண்ணதாசன் என்ன சொல்றார் தெரியுமா? நீ அன்பும் விருப்பமும், அதாவது ஆசை, நீ அன்பும் விருப்பமும் வைத்தால் நீ வாழும் வீடே ஒரு கோயிலாக மாறும் என்று கூறுகிறார். வீட்டில் உள்ள உறுப்பினர்களின் உண்மையான அன்பும் பாசமும் நல்ல எண்ணங்களும் இருந்தால் அந்த வீடே இறைவனின் இருப்பிடமாக, ஆலயமாக உருவெடுக்கும். அன்பால் வீட்டை ஆலயமாக்கு, கண்ணதாசன் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது, அன்பால் வீட்டை ஆலயமாக்கு,
சேவையால் அதை ஆனந்த மாளிகையாக்கி என்று சொல்றார். ஒரு மனிதன் அமைதி மகிழ்ச்சியையும் வெளியில் தேடி அலைவதை காட்டிலும் தன் சொந்த வீட்டில் அன்பையும் சேவை மனப்பான்மை வளர்த்துக் கொண்டால் அவன் வாழ்நாள் முழு தெய்வீகமான மகிழ்ச்சியை அடைவான் என்பதுதான் கண்ணதாசனுடைய ஒரு தத்துவ பார்வை. இன்னொரு வரியில சொல்வான் கண்ணதாசன், வண்ணப்பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு, நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டுமா. எவன் ஒருவன் மிகச்சிறந்த சேவையை பணியை செய்கின்றானோ அவனுடைய நெஞ்சில் தெய்வம் இருக்கிறது, குடியிருப்பான் என்று சொல்கிறார். ஆலயம் என்பது வீடாகும். தாமரை நெஞ்ச இந்த திரைப்படத்துல இந்த வரிகள் மனித வாழ்க்கையின் மிகச்சிறந்த உயர்ந்த தத்துவத்தை மிக எளிய சொற்களால் விளக்கிய பெருமை கண்டதான். நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு. தெய்வத்தை காண்பதற்கு நாம் கோயில்களுக்கோ அல்லது காடுகளுக்கோ சென்று தவம் இருக்க தேவையில்லை. சுயநலமின்றி பிற உயிர்களுக்கும் இறக்கப்பட்டு அன்போடு உதவி செய்யும் ஒரு மனிதனுடைய இதயத்தில் தான் இறைவன் குடியிருக்கின்றான். திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் என்ற ஒரு மெய்யலை. கண்ணதாசன் நெஞ்சிலே தெய்வம் உண்டு, நெஞ்சமே ஆலயம் என்று கவித்துவமான கற்பனையோடு பாடி அவருடைய பாடல்களை நாம் என்னவென்று சொல்வது. நம்ம நேரமாச்சுன்னா கொஞ்சம் கைதுக்கிறீங்க. இறைவனுடைய ஒருமைப்பாடு, ஒன்னஸ் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்றார். இறைவனுடைய ஒருமைப்பாடு இந்த பிரபஞ்சத்தை படைத்து இயக்கும் இறை சக்தி என்பது ஒன்றே என்னும் அடிப்படை மெய்யியல். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக கோட்பாடாகும். பல்வேறு சமயங்களும் தத்துவங்களும் இறைவனுடைய ஒருமைப்பாட்டை வெவ்வேறு கோணங்களிலே விளக்கினாலும் அதன் மையம் ஒன்றே, உண்மை ஒன்றுதான் என்பதை அறிஞர்கள் அதை வெவ்வேறாக அழைக்கிறார். ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு விதமான சிந்தனைகள். ஆனால் இறைவன் ஒருவன். கம்பனுடைய பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. மழையிலிருந்து வருகின்ற அருவியானது எல்லா நிலங்களிலும் சார்ந்து வெவ்வேறு திசைகளிலே பாய்கிறது. வெவ்வேறு திசைகளில் பாய்ந்து அது எங்கு சென்று அடைகிறது என்றால் கடலிலே சென்று அடைகிறது. அது மாதிரிதான் எல்லா சமயங்கள் ஒன்று, ஆனால் அதனுடைய கொள்கையில் வெவ்வேறாக இருந்தாலும், மார்க்கங்கள், வழிமுறைகள், வழிபாடுகள், நெறிகள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட அவை எல்லாம் எங்கே சென்று அடைகிறது என்றால் கடலிலே சென்று இந்த ஆறு கலப்பதை போல எல்லா சமயங்களும் இறைவன் என்ற ஒரு தத்துவத்துக்குள் சென்று அடைகின்றது என்பது கம்பனுடைய அந்த பாடல் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இறைவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் யாரால் சொல்ல முடியும்? எந்த மதத்திலும் சொல்ல முடியாது. சாதி மதங்களை கடந்து இறைவன் ஒருவனே என்ற ஒரு சமத்துவ சிந்தனை உருவாக்கியவர் திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் தான் பிறருக்கு அண்ணா எடுத்தார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின். அதான்டா உண்மை. அழகா திருமூலர் சொல்ற அதான் உண்மை. நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே. மனித குலம் ஒன்றே, இறைவன் ஒருவனே. இந்த எண்ணத்தை மனதில் கொண்டால் நமக்கு எந்த ஒரு பயம் இல்லை. ஒரு சமத்துவ கோட்பாடு. நான் அதற்கானதான் முதலில் சொன்னேன், திருமூலரை ஒரு மதமாக நீங்கள் பார்ப்பது என்பது தவறு. இத கண்ணதாசன் என்ன சொல்றான் ஒரு இடத்துல, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும்
கணியன் பூங்குன்றார் என்ன சொல்றாரு? யாது ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றார். கண்ணதாசன் என்ன சொல்றாங்கன்னா, கருப்பிள்ளை சிவப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை. கருப்பிள்ளை சிவப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை. கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் வேதம் இல்லை. இறைவன் கருப்பா சிவப்பா? கனவுக்கு உருவம் இருக்கிறதா? நாம் தூங்குறோம், கனவு காண்கிறோம். கனவுக்கு உருவம் இருக்கிறதா? இல்ல. கடலுக்குள் பிரிவு இருக்கிறதா? கடல் தான் சொல்றோம். ஆனா அந்தந்த இடங்களில் பேர் வைத்திருக்கிறோம். இந்து சமுத்திரம், சேசமுத்திரம், அப்படி நிறைய பேர்கள் அந்தந்த நாடுகளை நம்ம சூட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடல் என்பது ஒன்றுதான். அது மாதிரிதான் கடவுளில் பேதம் இல்லை. பாவமடைப்ப பாடுவார் டிஎம்எஸ். அருமையான பாடல், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இன்னைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இறைவனுக்கு கருப்பு அல்லது சிவப்பு என்ற குறிப்பிட்ட நிறங்கள் கிடையாது. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அதை விட அந்த இறை உணர்வு தான். கருப்பும் இல்லையே சிவப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை என்று கண்ணதாசன் சொல்றேன். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவன் நமனில்லை நானாம் என்று திருமணம். மனிதர்கள் கடவுளுக்கு பல பெயர்களை சுற்றி வெவ்வேறு வழிகளில் வழிபட்டாலும் பரம்பொருள் ஒன்றுதான் என்பதை இவருடைய பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அனைவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். திருமூலரைத்தான் சொன்னார், ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் என்று திருமூலத்தில் குறிப்பிடுகின்ற அந்த பாடலை இன்னொரு இடத்துல கண்ணதாசன் சுட்டி காட்டுவார். அந்த சமத்துவ சமுதாயம், இறைவன் ஒருவன், நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். ஆனந்த ஒன்றே சொல்வான், ஒருவன் தேவன், உயர்வும் தாழ்வும் இல்லாத உலகத்தை அமைப்போம் என்ற அந்த ஒன்றே குலம் என்ற அந்த திருமூலரின் முற்போக்கு சிந்தனையை கண்ணதாசன் மனிதன் போட்ட கோடு என்ற ஒரு சமுதாய பார்வையிலே பாடலாக வைத்திருக்கிறார். மிகச்சிறந்த பாடல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சிந்தனை நமக்கு அள்ளி தெளிக்கின்ற பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இதாக ஒன்றை சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். முடிச்சிடலாம். ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம். திருமூலரின் பாடல்கள் மிகச்சிறந்த இணையான பாடலாக நமக்கு வாய்ப்பிருக்கிறது என்றால் அது மிக. திருமூலர் திருமந்திர வழியே ஆன்மீக போத தத்துவத்தை பாமர தமிழிலே விதைத்த மூல சித்தர். கண்ணதாசன் அதே சித்தர்களின் ஞான பிழிவை பாடல்களாகவும் எளிய உரைநடையாக மாற்றி தந்த கால கவிஞன் கண்ணதாசன். இருவருமே தமிழ் மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்டு வாழ்வின் உச்சகட்ட தத்துவங்களை சாமானியனுக்கும் கடத்திய மெய்யியல் வழித்தோன்றர்கள் இருவர். இந்த மெய்யியல் தோன்றர்கள் என்பதுதான் இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பேரழகாக நான் பார்க்கிறேன். பல ஆண்டுகள் கடந்தாலும், கண்ணதாசன் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும், இன்றைய தலைமுறைக்கும் அவரது பாடல்கள் ஆறுதலாகவும் சிந்தனையாகவும் விளங்குகின்றன என்றால் அது திருமூலர் காட்டிய வழியாக நான் பார்க்கிறேன். அந்த ஒப்பற்ற சமுதாயத்தை, மானிட சமுதாயத்தை நிலைக்கு வந்த மானுட கவிஞன் திருமூலரின் கையை பிடித்து வாழ்க்கை தத்துவங்களை வழிவகுத்த அந்த வள்ளலை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால்
அதற்கு திருமூலர் காட்டிய அந்த இறை நெறியாக, இறை அருளாக நான் பார்க்கிறேன். திருமூலர் வழியிலே கண்ணதாசன் இயற்றிய பாடல்கள் மிகவும் இன்றும் போற்றத்தகுந்ததாக இருக்கிறது என்று கூறி, செய்திகள் நிறைய இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி இதை நிறைவு செய்கிறேன் என்று கூறி என்னுடைய வணக்கத்தையும் வாய்ப்பளித்த பெருமக்களுக்கும் அன்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.